துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் சரித்திரம் துடைக்கவும் வருவதில் விடை இல்லையே. தனி தமிழ்நாடுன்னு கேட்கல, தமிழருடைய பண்பாட நம்மள விட்டு கொடுங்க. இத மாசத்துக்கோ வாரத்துக்கோ நடத்த போறது கிடையாது. வருஷத்துல ஒரு நாள் அது ஒரு கொண்டாட்டமா பண்றாங்க. சொந்த பந்தம் எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் 3 மாசம் 4 மாசம் முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணிட்டு ஊருக்கு போய் சேர்ந்து அந்த கலாச்சாரத்தை ஒற்றுமையா கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி விஷயத்த ஒரு என்கரேஜ் பண்ணும். யூத்தை சும்மா படிச்சு ஐடி ஃபீல்ட்ல மத்த ஊருங்களை மத்த நாடுகளை போய் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க வளர விடுறதை விட நம்ம இது நாட்டுல இருந்து நம்ம படிச்சு நம்ம இங்க சாதிச்சு நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றினால நம்ம தமிழ்நாடு எங்கேயோ போவோம். நம்ம நிறைய பேர் அரசியல்வாதிங்க நம்ம சிங்கார சென்னையா மாத்துவோம், சிங்கப்பூர் மாத்துவோம், அமெரிக்கா மாதிரி மாத்துவோம். நம்ம ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க யூத்தை விட்டாலே எல்லாமே சிங்கப்பூர் அமெரிக்கா எல்லாம் இங்கே இருக்கும் சார். அதனால இந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணணும்ன்றதுதான் என்னுடைய இது. அதனால யாருமே நம்ம கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கவும் தேவையில்லை. யாருக்கும் நம்ம அடிமை கிடையாது. இது சுதந்திர இந்தியா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு வந்த மாதிரி பெண்களும் சரி இளைஞர்கள் ஒரு பட்டாளம் பாத்தீங்கன்னா மெரினா பீச்ல கூட்டமா இருக்கு. சோ அதை பத்தி சொல்லுங்க மேடம். பெண்கள் தான் இப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் பெண்கள் கூட தான் நிறைய பேர் இருக்காங்க சார். முன்னாடி பெண்கள்னாலே அடிமை மாதிரி இருந்தது சார். அடிமைத்தனம். பெண்கள் வெறும் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டு வேலை மட்டும் தான் பாக்கணும்னு. இன்னைக்கு அந்த ஜெனரேஷன் அந்த காலத்துல அப்படி வளர்த்தாங்க. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் இந்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா டான்ஸுக்கு போ, கராத்தே கத்துக்கோ இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இப்போ இதெல்லாம் பார்த்து இந்த பேரண்ட்ஸ் சமுதாயம் தான் இல்ல இதுக்கும் நீங்க போராடலாம்னு சொல்லி பசங்க நம்ம இதுக்கு இறங்கலாம் அப்படின்னு சொல்லுப்போ நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். நிறைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. ஒவ்வொரு அதாவது ஆர்மியில விடுறாங்க, பார்டர்ல நிக்கிறாங்க. எதுக்கு நிக்கிறாங்க? நம்மளுக்கா இன்னைக்கு நாங்க சுதந்திரமா இப்ப ரோட்ல உட்காந்துருக்கோம். அது ஆர்மியில அவங்க அங்க பார்டர்ல நிக்கிறதுனால நாங்க ரோட்ல நிக்கிறோம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. நல்ல இது 50 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய மறுமலர்ச்சி. நிச்சயமா பெரிய மாற்றம். தமிழர்கள் ஒரு வீரமானவங்களா நிரூபிச்சுட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமா மாற்றம். ரொம்ப இளைஞர்களால தான் மாற்றம். மத்திய அவன் என்ன மயிருக்கு சமானம். மத்திய அரசு யாரு அவன் என்ன எஜமானா? தமிழ்நாடு இது. அவன் எஜமான கிடையாது. வெள்ளக்காரனை வெளியேற்ற நாமளும் ஒருத்தன். அப்படி எப்படி அவனுக்கு மட்டும் சொந்த நாடு? இது ஒரு கூட்டரசு நாடு தான். நம்ம நாடு பிரிஞ்சிடணும். இனிமேல ஏமாறக்கூடாது. தண்ணி கொடுக்க மாட்டோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு எவனுக்கு கட்டுப்படுவோம்? நாம கட்டுப்படணும். நாம ஏன் கட்டுப்படணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு? காலமெல்லாம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம். டெல்லி சர்க்கார் இந்தியா ஏமாத்தா பாலத்தாய் ஏமாத்தா. நம்ம நாடு நம்ம கையில வரணும். நாம நம்ம சுதந்திரமா சுப்ரீம் கோர்ட் நம்ம நாட்டிலே இருக்கணும். தமிழ்நாட்டுல சுப்ரீம் கோர்ட் வேணும். தமிழ்நாட்டுல சுப்ரீம் கோர்ட் வேணும். தமிழ்நாட்டுல தமிழ் தான் ஆளணும். தமிழ்நாட்டுல சுப்ரீம் கோர்ட் வரணும். பண்ண மாணவர்கள் தான் உள்ள பெரிய எழுச்சி 38ல நடந்துச்சு. இப்ப அடுத்தது நடக்குது. நிச்சயமா வெற்றி பெற்றுவோம். ஓட்டு போட்டது பாவமா? ஓட்டு போட்டது பாவமா? ஓட்டு போட்டது பாவமா? தமிழ கண்ண கண்ணீரு எங்கடா போனா பன்னீரு எங்கடா போனா பன்னீரு தோனி அடிப்பா சிக்ஸரு தோனி அடிப்பா சிக்ஸரு பன்னீர் சாப்பிடா மிக்சரு பன்னீர் சாப்பிடா மிக்சரு வருவல்ல 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 அச்சம் இல்லை
காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு